1/4/2025 அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்புமிகு பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். அதோடு மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 26/3/2025 அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் அந்த திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் அவையில் பேசிய போதும் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆளுகின்ற கட்சியைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு துணையாக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அதை நேரலையிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆக எங்களுடைய உறுப்பினர் பேசுவதை காட்டி, கேட்கின்ற கேள்வியை காட்டி, அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதில் அதையும் கேட்டால்தான் மக்களுக்கு புரியும். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வி, கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது, நேரலை ஒளிபரப்பை செய்வது கிடையாது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார்கள். அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எப்படி புரியும்? என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும்? அதைத்தான் நாங்கள் கோடிட்டு காட்டுகிறோம். அதோடு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த